இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வேலண்டைன்ஸ் டே டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியாம போகலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நண்பா, நீங்க கைன்மாஸ்டர் ஆப் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை சூஸ் பண்ணுங்க. இப்போ மீடியாக்கு போயிட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வேலண்டைன்ஸ் டே டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எந்த இமேஜ் வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்க இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க இமேஜ் வந்து ஃபுல் ஸ்கிரீன் சைஸ்ல இருக்கான்னு பாருங்க. ஸோ உங்களோட இமேஜ் வந்து ஆல்ரெடியே ஃபுல் ஸ்கிரீன் சைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. பட் நீங்க ஆட் பண்ணும் இமேஜ் வந்து ஸ்கொயர் சைஸ்லயோ அல்லது லேண்ட்ஸ்கேப் சைஸ்லயோ இருந்துச்சுன்னா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க போனதுக்கு அப்புறமா அந்த இமேஜை ஃபுல் ஸ்கிரீன் சைஸ்க்கு கிராப் பண்ணுங்க. ஸோ கரெக்டா கிராப் பண்ணதுக்கு அப்புறமா மேல இருக்க மாஸ்க் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவல்ல ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ அந்த இமேஜை கரெக்டா அந்த ஸ்கிரீனுக்கு ஃபிட் பண்ணிருங்க. ஸோ கரெக்டா ஃபிட் பண்ணதுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இங்க இருக்க ஸ்கிரீன் ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க ஆட் பண்ணிருக்கும் இமேஜோட லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிருக்கும் இமேஜோட கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு பார்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நண்பா, நீங்க பார்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எப்பவும் பண்ற மாதிரி ஃபுல் சைஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்க ஃபுல் சைஸ் பண்ணீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். ஸோ அதனால நீங்க ஆஃப் சைஸ்ல வச்சுக்கிட்டு நார்மலா டிராக் பண்ணி செட் பண்ணுங்க. ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான வேலண்டைன்ஸ் டே டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நண்பா, இந்த வீடியோல நான் யூஸ் பண்ணிருக்கும் டெம்ப்ளேட் அண்ட் அந்த பார்டரோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் ZIP ஃபார்மெட்ல கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்க ஸ்மார்ட் போன்ல உள்ள ஃபைல் மேனேஜர் ஆப் மூலமாவே அந்த ஃபைலை வந்து ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பட் சில பேருடைய டிவைஸ்ல வந்து அது கரெக்டா ஒர்க் ஆகாது. அதனால ZArchiver அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த ஆப் மூலமா எந்த ஒரு ஃபைலையும் ஈஸியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. ஸோ
சோ இங்க வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபோல்டர்ஸ்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எங்க இருக்கோ அத வந்து செலக்ட் பண்ணுங்க. சோ உங்கள ரொம்ப பேர் வந்து நிச்சயமா Chrome browser யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. சோ நீங்க Chrome browser யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கும். சோ இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் உடைய ZIP ஃபைல் வந்து எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. சோ அந்த ஃபைல் வந்து இங்க இருக்கு. சோ இப்போ அத பிரஸ் பண்ணுங்க. சோ பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து 3 வகையான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கறத பிரஸ் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாஸ்வேர்ட் கேக்குறாங்க. பாஸ்வேர்ட் வந்து ஹரிஷ் TEM1 ன்னு டைப் பண்ணுங்க. சோ இந்த பாஸ்வேர்ட நீங்க டைப் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிம்பிள் லெட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் அதே போலவே லெட்டர்ஸ்க்கு நடுவுல வந்து ஸ்பேஸ் விடாதீங்க. சோ நீங்க கரெக்ட்டா டைப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே கொடுத்துருங்க. சோ இப்போ அந்த ZIP ஃபைல் வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. சோ அது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோட வீடியோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேலரில வந்து சேவ் ஆகிடும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூடவே வரும் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இது போல ஒரு சூப்பரான டெம்ப்ளேட் எடிட்டிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.